வணக்கம். இன்றைய செய்திகளை விரிவாக பார்ப்பதற்கு முன்பாக முதலில் இந்த நேரத்திற்கான தலைப்புச் செய்திகள். சர்வதேச விண்வெளி நிலையத்தில் இருந்து இந்திய வீரர் சுபான்ஷு உள்ளிட்ட வீரர்கள் பாதுகாப்பாக பூமிக்கு திரும்பினர். இதையடுத்து சர்வதேச விண்வெளி நிலையம் சென்று திரும்பிய முதல் இந்திய வீரன் என்ற வரலாற்று சாதனையை அவர் படைத்திருக்கிறார். தமிழ்நாடு ஓரணியில் இருக்கும்போது எந்த டெல்லி அணியின் காவி திட்டமும் இங்கு பலிக்காது என்று முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தெரிவித்திருக்கிறார். திராவிட மாடல் அரசின் அனைத்து திட்டங்களுக்கும் கூட்டணி கட்சித் தலைவர்கள் உறுதுணையாக உள்ளார்கள் என்றும் கூறியிருக்கிறார். 1 லட்சம் ரூபாய் கொடுத்தால் மாந்திரிக பூஜை மூலமாக 3 லட்சமாக மாற்றித் தருகிறேன் என்று பெண் சாமியார் ஒருவர் 15 லட்சத்தை ஏமாற்றியதாக புகார் எழுந்திருக்கிறது. யார் அந்த சாமியார்? மோசடியின் பின்னணி என்ன? செய்திகளில் தொடர்வது சிறிய இடைவேளை. தூத்துக்குடியில் கப்பல் மாலுமி கொலையில் தொடர்புடைய கொலையாளி சேலம் காவல் நிலையத்தில் ஆஜராகி கையெழுத்திட சென்றபோது வெட்டி கொலை செய்யப்பட்டார். பட்ட பகலில் காவல் நிலையம் அருகே பழி தீர்த்த கும்பல் சிக்குமா? மக்களின் குறைகளை அவர்களது இருப்பிடத்திற்கே சென்று கேட்டறிந்து தீர்வு காண்பதற்கான உங்களுடன் ஸ்டாலின் திட்டத்தை கடலூர் மாவட்டம் சிதம்பரத்தில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தொடங்கி வைத்தார். பொதுமக்களிடம் நேரடியாக மனுக்களை பெற்று அவர்களது குறைகளையும் முதலமைச்சர் கேட்டறிந்தார்.